இதில என்னன்னா, ஒரு சிலர் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுறதில்ல. ஸ்கிப் ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து மதிய நேரத்தில தான் உணவு எடுக்கிறேன். ஜென்ரலாவே எடுக்கக்கூடிய காலை நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன தான் சாப்பிட்றது? இந்த டவுட் எல்லாருமே கேட்குறீங்க. இதில் என்னென்னா, ஒரு சிலர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்ல, ஸ்கிப் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம காலை உணவு நம்ம சாப்பிடாம தவிர்த்துக்கிட்டே வரோம். தொடர்ந்து நம்ம தவிர்த்துட்டே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து மதிய நேரத்தில் தான் உணவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பெண்கள் தான் இந்த தவறை செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய காலையில் எந்திரிச்சதுலேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க் ரொட்டீனாக நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு 11 மணிக்கு நான் கொஞ்சம் காஃபி குடிப்பேன், ஸ்ட்ரெயிட்டாக நான் லஞ்ச் சாப்பிடுவேன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி நிறைய பேர் காலையில் ஏதோ ஒரு ஒர்க் நம்ம போயிட்டே இருக்கோம், லேட் ஆகுது, இப்போ ஜாபுக்கு போகணும், இதனாலையும் வந்து பார்த்தோம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் காலையில் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா உடலில் நிறைய செல் டேமேஜ் ஏற்படும். முக்கியமாக பார்த்தோம்னா பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து நிறைய டேமேஜ் ஆகும். இப்போ காலப்போக்கில் என்ன ஆகும், ஒரு வருடத்திற்கு மேலாக இதே நம்ம ஹேபிட்டாக வச்சுருந்தோம்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம தினம் நம்ம கிளினிக்கில் சந்திக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அல்சர் இருக்கிறது, ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷன், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வர்றது, முக்கியமாக பிரெயின் ஸ்ட்ரோக், கார்டியாக் இஷ்யூஸ், இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வருவதற்கும் நம்ம உடலில் காரணமாக இருக்கிறது என்னென்னா காலை உணவை நம்ம தவிர்க்கிறது தான். காலை உணவு நம்ம எடுக்காததுனால நம்ம உடலில் அதிகமான ஆசிட் செக்ரிஷன் ஆக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நம்ம நைட்டு ஒரு 9 மணிக்கு டின்னர் முடிக்கிறோன்னா அடுத்த நாள் ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ளே நெக்ஸ்ட் ஏதாவது நம்ம ஃபுட் எடுத்தே ஆகணும். அப்போது நேச்சுரலாகவே நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக் என்ன ஆகும்னா, காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வரும், நம்ம ஆசிட் வந்து அதிகமாக செக்ரீட் பண்ணணும், அப்போ தான் அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாகவே ஆசிட் அதிகமாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளுடைய வயிற்றில் ஃபுட்டு இல்லாத போது அல்சரா ஃபார்மேஷன் வர்றது, ஜிஆர்டி கண்டிஷன், ஜெர்டு அப்படின்னு சொல்லுவோம், இந்த கண்டிஷன் வர்றது, அசிடிட்டி வர்றது, இது எல்லாமே ஏற்படும். ஸோ நாளடைவில் இது ஐபிஎஸ் மாதிரியோ இல்லை கேன்சர் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கும் காலை உணவு தவிர்க்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது எல்லாமே நம்ம சரி செய்யணும். முக்கியமாக மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன், பிளட், அதோட நியூட்ரிஷன் குறையிறதுனால அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ணணுன்றதே நமக்கு மறந்து போகுது. அப்போ மூளை செல்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னா நிச்சயமாக காலை உணவு சாப்பிடணும். அல்சைமர் டிசீஸ் மாதிரி ஒரு மறதி நோய் வராமல் இருக்கணும்னாலும் நம்ம காலை உணவை கட்டாயமாக சாப்பிடணும். இதில் நம்ம அடுத்தது காலை உணவு என்ன தான் சாப்பிட்றது? சிலர் வந்து காலையில் ஏதாவது ஒரு உணவை வந்து எடுத்துக்கலாம். நைட்டு வந்து சமைச்சி வச்சது மீந்து போய் இருக்குது, அதை வந்து காலைல சாப்பிடுவாங்க. இல்லை 2-3 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து ஹீட் பண்ணி ஏதோ ஒன்று சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு உடலுக்கு சத்தே இல்லாத மாதிரியான சில உணவுகள், பிரெட் வகைகளை சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய உணவுகள், ஈஸி டு குக், ஸோ அதை வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றது. காலை உணவு பொறுத்த வரைக்கும் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றைய நாளை தீர்மானிக்கக்கூடியது நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்ம பாடியில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ், நம்ம மூடு எப்படி இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணுமா இல்லை டென்ஷனாக இருக்கணுமா, நம்ம அன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக இருக்கணுமா, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், இது எல்லாமே தீர்மானிக்கக்கூடியது காலை உணவு தான். அப்போ எடுக்கக்கூடிய காலை உணவு எந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும். சிலர் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நான் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காலை உணவு சாப்பிடணும். அதற்கு அடுத்ததாக மாலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு ஏதாவது திரும்பவும் ஒரு மீல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். ஆனால் காலை உணவே தவிர்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உடலில் நிறைய செல் டேமேஜ் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் க்ரானிக் டிசீசஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். அப்போது நம்ம சத்தான ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிடலாம்? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம கிளினிக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாதம் தொடர்பான இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை க்ரானிக்காக இருக்கக்கூடிய ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், வெயிட் லாஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது எல்லாத்துக்கும் பொதுவான என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாகவே நம்ம எடுக்கக்கூடிய காலை உணவில் அதிகமான புரதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
அதுக்கப்புறம் ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லோ ஃபேட், லோ கார்போஹைட்ரேட் இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். காலை உணவு வந்து புரோட்டீன் நிறைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைய நாள் முழுவதும் நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம். இதனோட பார்த்தோம்னா மைல்டாக நம்ம கால்சியம் இருக்கிற மாதிரியான உணவுகளும் சாப்பிடணும். ஸோ அப்போது எடுக்கக்கூடிய உணவு நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாரத்திற்கு 2-3 முறை 3 நாட்கள் நம்ம என்ன பண்ணலான்னா சமைக்காத உணவுகளை சாப்பிட்டோம்னா உடலுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சமைக்காத உணவு அப்படின்னா என்ன, முளைக்கட்டிய பயிறு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு பவுலில் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் வந்து காலையிலே நம்ம சாப்பிட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய ரொம்ப லைட்டான ஒரு டயட் அப்படின்னு சொல்லலாம். அது எடுக்கும்போது நமக்கு டைஜஷன் ஆகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்ஸ்டிபேஷனோ இல்லை குடல் பகுதியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலும், கழிவுகள் நிறைய தேங்கி இருக்குனாலும் அதை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் டயட் ரொம்ப முக்கியம். அப்போது முளைக்கட்டிய பயிறு ஒரு சின்ன பவுலில் வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நட்ஸ் வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு, கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து வேர்க்கடலையோ இல்லை பாதாம் இல்லை நம்மளுடைய சீட்ஸ் மாதிரி சூரியகாந்தி விதைகளோ, பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள், இந்த மாதிரி சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு பவுலில் வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து பால் குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பால் குடிக்கலாம். இல்லைங்க, இது பால் குடிக்கிறதுனால தான் எனக்கு வந்து கால்சியம் மெயின்டைன் ஆகுமா அப்படின்னா, பால் குடிக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் எல்லாருமே பால் குடிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பால் செட் ஆகாதுன்னு சொன்னால் பாலை விட கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நிறைய இருக்குது, அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பாலை விட கால்சியம் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் கீரை வகைகள் சாப்பிட்லாம், சோயா வகைகள், இது எல்லாமே நம்ம உணவில் சேர்க்கும்பொழுது கால்சியம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியே கால்சியம், விட்டமின் டி நம்ம உணவில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்பொழுதும் விட்டமின் டி நம்ம உடலில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்னா, ஸ்டீம் குக்குடு ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ ஆவியில் வேக வைத்த உணவுகளை எடுக்கலாம். ஸோ இட்லியாக இருக்கட்டும், இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள், அதற்கு ஏற்ற மாதிரி சட்னியோ சாம்பாரோ எடுத்துக்கலாம். பட் நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப ஆயில் இல்லாமல் பேலன்ஸ்டாக வந்து ரொம்ப எண்ணெய் இல்லாமல் அது பேசிக்காக நம்ம எடுத்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் காலை உணவு அப்படின்றது ஆரோக்கியமானதாக இருக்கும். இதில் ரொம்ப ஆயில் கம்மியாக ஃபேட் கண்டென்ட் இல்லாத மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கணும்னா சிறுதானிய உணவுகளோ, கேழ்வரகு, கம்பு, திணை, சோளம் இதில் செய்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவல், சிவப்பு அவல் இருக்குது இல்லைங்களா, இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆயில் இல்லாமல் அவலில் செஞ்சு இருக்கக்கூடிய உணவுகள், அதனோட கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வந்து நல்லாவே ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய கிடைக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா சிறுதானியங்கள் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ஹெல்த் மிக்ஸ் மாதிரி சத்து மாவு கஞ்சி இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் கருப்பு உளுந்து சேர்த்து எடுக்கும்பொழுது குழந்தைகள், பெண்கள் இவர்களுக்கு ஒரு வலிமையான ஒரு உடல் வரணும், தசைகள், எலும்புகள் நல்லா வலிமையாக இருக்கணும்னா கருப்பு உளுந்து சேர்ந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நம்ம டெய்லி காலையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை தாண்டி டெய்லி கொஞ்சம் அத்திப்பழமோ இல்லை பேரிச்சமோ காலையில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாமே சேர்த்து ஸ்மூத்திஸ் மாதிரி கொடுத்தனாலும் உடலில் வந்து ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பொழுது தினமுமே காலையில் சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுகள் சாப்பிட்லாம். மற்றபடி இது கூட சித்த மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவாரை குடிநீர் கஷாயமோ, நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய நம்ம கிளினிக்கில் போகர் மகாவில்வாதி கற்பம், இந்த மருந்தோடு சேர்த்து நான் சொன்ன இந்த டயட் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா காலை உணவு அப்படின்றது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அன்றைய நாளும் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ காலை உணவை நிச்சயம் தவிர்க்க வேண்டாம். இதை தாண்டி நமக்கு வேறு ஏதாவது நோய் நிலைகள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை உங்களுக்கு நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி டயட்டில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.